லவ்லீஸ், குட் மார்னிங் இல்லை இது குட் ஆஃப்டர்நூன். நாளைக்கு நான் உங்களை பார்க்குறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து செகண்ட் vlog-ஆ தான் வரும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல, முன்னாடி எடுத்ததெல்லாம் எவ்வளோ டியூரேஷன் வருதுன்னு பார்த்துட்டு இது செகண்ட் vlog-ஆ தான் வரும் நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ, தெரியல. ஸோ வந்துட்டு என்னென்னா என்ன சொல்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா திடீர்னு வந்து லிப்ஸ்டிக் பார்க்குறேன். லிப்ஸ்டிக் கலருக்கா புதுசாக கண்டுபிடிச்சிருக்கேன் நானும். மிஸ் மேட்ச் வந்து 2-3 பண்ணுவாங்க. நான் ஒரு 4 லிப்ஸ்டிக்கை வந்து மிஸ் மேட்ச் பண்ணி போட்டிருக்கேன். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம சந்தியா வந்து எங்களுக்கு ட்ரீட் வைக்க போகிறா அப்படின்னு சொல்லியிருக்கா. ஸோ அதனால் வந்து நாங்கள் போகிறோம். நான் எப்படி பேசுகிறேன்னா, அக்கா வந்திருக்கேன்டா அப்படிங்கிற மாதிரி பேசுகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. சரி நம்ம போவோம். சேலம் தான் போகிறோம். இப்போது நமக்கு எப்பயுமே அப்படி தான் போவோம். ஃபஸ்ட்டு வந்து லஞ்சு தான் நினைக்கிறேன். போய் ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு பின்பு என்ன போகிறோம் ஏது போகிறோன்னு பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்க மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பர்த்டேக்கு வந்து இவ்வளோ லேட்டாக குளிச்சு ரெடியாகி வந்திருக்காங்க. ஸோ டைம் என்ன? 2 o'clock, 1:58 டைம். இப்போ 2 o'clock கரெக்டாக நம்ம கிளம்புறோம். போயிட்டு கண்டிப்பாக தொப்பையும் நினச்சிட்டு அடுத்த வேலையை பார்ப்போம். போகலாம். ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? பர்த்டேக்கு லிப்ஸ்டிக் போட போகிறீங்களா? அதுதான் சொல்ல போகிறாங்களா? லிப்ஸ்டிக் போட்டுக்கோங்க. பார்ப்போம். வீடியோக்குள்ள போகலாம். இருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் ரசிகாஸ் வரேன். டைம் சேலம் வந்து தலப்பாக்கட்டு, செல்வி மெஸ்ஸு, இதை விட்டால் நமக்கு எதுவுமே கிடையாது. ஹேண்ட் வாஷ் பண்ணியே ஆகுமாடா. தலப்பாக்கட்டு பிரியாணி போனால் செலவு 1500 தான் ஆகுமாம்மா. ரசிகாஸ் போனால் தான் செலவு அதிகமாகும் சொல்லி கூட்டு வந்துருக்கோம். நல்லா இருக்கே. ஒரு பே பண்ணுறதுக்கு அது நல்லா பண்ணிருக்கேன். இன்றைக்கி தான் மேடம் தான் ட்ரீட்னால மேடமே அமௌண்ட் எடுத்துட்டு சொல்லி அவளே வந்து பே பண்ண சொல்லிட்டுருக்கோம். என்ன சரி கட்டுக்கட்டாக வச்சுருக்கீங்களா? இது சரி பே பண்ணிட்டு நம்ம எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஆமாம் சாப்பிட்டாச்சு. ஸோ நானும் சந்தியாவும் இந்த ரைஸ் வெரைட்டி, ஃபுட் வெரைட்டி அந்த மாதிரி எதுவும் எடுத்துக்கல. ஏன்னா வந்து நான் வரும்போது நான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டே முடித்தேன். ஸோ மேடம் வந்துட்டு சும்மாவே சாப்பிட மாட்டாங்க. அது இவ்வளோ சீக்கிரமாக வாய்ப்பில்லை. சரி நடுவில் பசிக்கும் போது எதையாவது சாப்பிட்டு நாங்கள் வயிற்று அனுப்பிடுவோம். இப்போ போயிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்னு. இங்கே தான் பக்கத்தில் இருக்குது. அங்கே போகிறோமா இல்லை டிமார்ட் போகிறோமான்னு தெரில. இது 2 தான் இப்போதைக்கு பிளான். பிளாக் கலர் அழகாக இருக்குல்ல. அந்த XUV 700 இங்கே தான் ஹைலைட்டாக தெரியுது. சாரி போயிட்டாங்களா? நான் பார்க்குறேன். பாய். ஃபஸ்ட்டு நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட போகிறோமா? போய் பூமரங்க போயிட்டு நம்ம ஃபஸ்ட் ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். நாங்கள் போய்ட்டு உங்களை பார்க்குறேன். ஏன்னா இங்கே தான் இருக்குது. முன்னாடியே போயிட்டு பார்க் பண்ணிட்டு உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஆக்கி என்ன ஃப்ளேவர் வேணும் உங்களுக்கு? ஒயிட் என்ன ஃப்ளேவர் தெரியுமா? இட்ஸ் வெண்ணிலா. நான் அவன்கிட்ட சந்தியா நல்லா நோட் பண்ணேன். இட்ஸ் வெண்ணிலா அப்படின்னு நான் சொல்கிறேன். அவனுக்கு தெரியுது பாரு. உனக்கு வந்து இங்க இருக்கா? கரெக்டா சொல்றேன். பூமரங். ஓகே பார்க் பண்ணிட்டு வரலாம். இரு ஒழுங்கா உட்காரு. முதல்ல சீட்ல, சென்டர் சீட்ல அதில் உட்காரு. எனக்கு இந்த மாதிரி இந்த லா படிக்கிற கோட்டை பார்த்தாலே எனக்கு ஸ்னேஹாலிக் நான் வந்து வந்துட்டு நான் ஒரு பிக் ஃபேன் ஆஃப் ஸ்னேஹாலிக். எனக்கு தெரியல, நேற்று நம்ம வீடியோ டிவியில் பார்த்துருந்தோம்ல, அவன் வந்து மோஸ்ட்டாக வந்து பேச செய்வான். ஆனால் நம்ம ஏன் அந்த விளாகை பார்க்குறோம் எனக்கு தெரியல. அவ பேசுறது எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா ஃபீல் ஆகுது. ஏன் நீ பாக்காத? நான் ராமஜானோட பிக் ஃபேன் தான். அடி மூஞ்சிலே குத்தி விடுவேன். நீ பாக்கிறதுக்கு முன்னாடி ராமஜானு நான் பாத்துட்டு இருக்கேன். இல்ல நான் சொல்றேன்ல, அவங்க ட்ரெஸ் பார்த்தானே எனக்கு ஸ்னேஹாலிக் தான் ஸ்ட்ரைக் ஆச்சு. அது ஏன் பாக்குறேன் அப்படிங்கறது எனக்கு வந்து தெரியல. நீ தான் ரியலைஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஓ அவங்களோட பேசுற அவங்க இன்ட்ராக்ஷன் பண்றதா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது. ஓகே என்னதான் இருந்தாலும் அங்க பாரு அந்த எல்லோ பத்தியா நான் சொன்னேன்ல, அந்த எல்லோ நான் வந்து பேசுறேன். பாருங்க வந்துருச்சு. இவனுக்கும் வந்துருச்சு, எனக்கும் வந்துருச்சு. மேடம்க்கு மட்டும் என்ன வரல. எங்களுக்கு தான் ட்ரீட் வைக்கிறேன். நீ எதை சாப்பிட்றேன்னு வந்து இல்லை எங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு வேலை முடிஞ்சிச்சு. சாப்பிடுவே ஃபில்டர் காஃபி. மேடம்க்கு ஐஃபோன் வாங்கி கொடுத்தது ஒரே ஸ்டோரியாக ஃபோட்டோ எடுக்கிறாங்க எப்பயுமே. பச்சை கலர் பாரு, பச்சை கலர் மழை வருது.
பச்சை கலர் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். ஸோ மழை பிடிச்சிருச்சு. குடுக்குறது காரை போட போகிறோம். மழை வருது வீட்டுங்க போலாமா? 4 கோட்டிங் பட்ட லிப்ஸ்டிக் போயிடுச்சு. என்னோட மிடில் ஆஃப் த விங்க் லிப்ஸ்டிக்காக அது போட்டு தான் வந்திருக்கு. இப்போ நான் வந்து குடுகுடுன்னு போகணும். கார் ரெவர்ஸ் இருந்தால் நான் மழை வருது, நான் குடுகுடுன்னு ஓடுறோம். ஐயோ மழை பிடிச்சிருச்சு. இந்த கார் தான் வாங்கியிருக்கேன். இன்னும் உங்களுக்கு காரான வீடியோஸே நான் போடல. இது அப்லோட் பண்ணாமல் போட்டேன்னா போடுவேனானே எனக்கே தெரியல. ஸோ XV 700 புதுசாக நம்ம ஃபேமிலியிலேருந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ EMI தான். கார்லேயும் ஒரு அழகான விஷயம் எல்லா இடத்துலையும் வரும். பட் இது எனக்கு பிடிச்ச விஷயமே இந்த மழை வந்துச்சுன்னா இந்த ட்ராப்ஸோட சவுண்டு தான். இதுக்காகவே இந்த அடம் பிடிச்சி இந்த காரை வாங்கினேன். அதுவும் இல்லாமல் இந்த சிம்பிள், இந்த பட்டர்ஃப்ளை சிம்பிள். ஃபர்ஸ்ட்ல எனக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது இட்ஸ் பட்டர்ஃப்ளை சிம்பிள் கார் போகுது அப்படின்னு சொல்லி இப்போ வந்து ஒரிஜினல் பேரே வந்து போக போக தான் தெரிஞ்சுட்டு இட்ஸ் மஹேந்திரா அப்படின்னு. சரி நாங்கள் பாட்டு கேட்க போகிறோம். வருது பாரு. எங்க போச்சு? டிமார்ட்டும் போகல. டிமார்ட் கூட்டு போகல கன்ஃபார்ம். ஆனால் எனக்கு தயவுசே வேணும். எனக்கு கொஞ்சம் வீட்டுக்குலாம் கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியதாக இருக்குது. வாங்கணும். ஸோ அதுக்கு அவசரமே வந்து நான் ரொம்ப மாசமாக டிமார்ட் போகணும் மிகப்பெரிய டிஸ்டர்பாக வச்சுருந்தேன். ஸோ அது வாங்கணும். போயிட்டு வாங்க போகலாம். இப்போ வந்து நான் வந்து ரிலையன்ஸ் மால் வந்திருக்கோம். நாங்கள் வந்து சேலம் தான் ரிலையன்ஸ் மால் தான் வந்துட்டு ஒன்றும் பாட்டு போடு இல்லைன்னா ஆஃப் பண்ணி இல்லை நிறுத்து என்ன பேச விடு. நடுவில் வாழை என்ன ஃபோர் மேரேஜ்லாம் வந்துட்டு அப்பா அம்மானாலும் வீக்லி ஒன்ஸ் வந்து நாங்கள் இங்கே வந்துட்டே இருப்போம். எங்களுக்கு வந்து அப்படி தான் நாங்கள் வருவோம். அவளுக்கு தேட்டருக்கு வந்து நாங்கள் சேலம் வர மாட்டோம். சேலமுக்கு வந்து நாங்கள் ரிலையன்ஸ் மால் மட்டும்தான் வருவோம். ஆனால் எவ்வளோ செலவு பண்ணாலும் நாங்கள் இங்கே மட்டும் தான் வருவோம். ஸோ அதனால் இப்போ வந்தோடனே சந்தியாக்கே ஏதோ விண்டேஜ் ஏரியாவுக்கு அப்படியே வந்தால் இப்படி இருக்குமோ அந்த மாதிரி மாலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற உட்காந்துட்டு சரி நாங்கள் வந்துட்டு உள்ளே போயிட்டு ஒன்றுமே இல்லை. யோகிக்கு வந்து விளையாடணும். நான் விளையாட போகணும்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம ஊர்லேயும் இருக்குது, ஒன்று தான் இருக்குது. பட் அவனுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக அதில் இல்லை. ஸோ எனக்கு கொஞ்சம் பெருசு பண்ணியிருக்கலாம். இட்ஸ் ஓகே. பட் ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் விளையாட கேட்குறாங்கோசரம் சின்னதாக தான் இருக்குது மாலில். ஸோ அதுக்கு விளையாட போகலாம் சாமி, போகலாம். நான் ஏதோ மேக்கப் போட்டுருவேன். சரி நான் ஒன்றும் லிப்ஸ்டிக்ஸ் தான் போட்டுருக்கேன். இதெல்லாம் தேவையாடின்னு கேட்குறது தானே. சரி நான் உள்ள போயிட்டு உங்களை பார்க்குறேன். பாய் அப்படி சொல்ல மாட்டேன். ஸ்டே டியூனா இருங்க. அப்படி சொல்ல மாட்டேன்னு சொல்ல. டேய் வீடியோ என்ன முடியலடா. நாங்கள் வந்து ரிலையன்ஸ் மால் டூஸ் வந்தாச்சு. அது எவ்வளோ இது? 1 hour 150 நீ இது பாரு எவ்வளோ ஈஸியாக போகுது. இப்போ எவ்வளோ நாள்னு கேட்டியா இல்லையா? எவ்வளோ நாள்னே கேட்கலையா? அவங்களே முடிச்சுட்டு சொல்லுவாங்க. இப்போ உனக்கு சாக்ஸ் இல்லையா? உள்ள வரைக்கும் ஓடிட்டாங்க 2 பேரும். அவங்க மொத்தத்தில் 2 பேர் நடந்துட்டு இருக்கும். அவனுக்கு ஃபர்ஸ்ட் என்ன விளையாடணுமா? அவனுக்கு இந்த பால்ல விளையாடணும். அந்த வீடியோவில் வேணா பால் பார்த்து விளையாடணும்னு கேட்டுட்டு இருந்தான். அதெல்லாம் மோஸ்ட் ஃபேவரட் வந்து யோகி இந்த பால்ஸோட இறங்கி வரணும். இதுதான் இவனோட மோஸ்ட்டாக இங்கே வருது. ட்ராம்ப்ளின். ஆஹா சாரி, ஏஜ் லிமிட் இருக்கு போகுது. அதான் டெய்லி சோப்பில் குச்சி விளையாடுறான் ட்ராம்ப்ளின். அதான் அப்புறம் சொல்லிட்டு இருக்கேன். உள்ளே போனால் கூப்பிட்டா வரமாட்டேங்கிறான் அம்மா. கூப்பிட்டா அவன் காதுகிட்டே போயிட்டு அவ்வளோதான் வச்சிருக்கீங்கன்னு சொல்லுவான்ல. அவ்வளோ அவங்க 2 பேர்த்தையும் விளையாட விட்டு நாங்கள் 2 பேர் ஜாலியாக உட்காந்துட்டு இருக்கோம். சரி அவங்க 2 பேர் விளையாண்டுட்டு வரட்டும். எப்படி இருந்தாலும் ஒரு 1/2 hour மேக்ஸிமம் ஓட்டான். அப்படி ஓடுனா வருவான்னு ஓடிட்டான். ஒரு ரப்பர் ஜம்பாக்கு. நல்லா இருக்கா? சரி ஜம்ப் நல்லா ஃபோர்ஸா ஹை ஜம்ப். இன்னும் நல்லா. எல்லா திருட்டுத்தனமும் பண்ணுதுங்க. இது
பிஞ்சிர போகுது அந்த ஃபைனல் டெஸ்டினேஷன்ல மாதிரி பிஞ்சிர போகுது. நல்லா இருக்கு. அவன் பாரு. ஓகே நானும் வரேன். ஏய் 2 பேரும் சேர்ந்து வேண்டாம். ஏய் நீ குதிக்க அவனும் கீழே வந்துருவான்டி. அப்படியே ஆகும்டி. உட்காந்துக்கோ, குதிச்சு உட்காரு. அம்மா சொன்னல ஜம்ப் செட். ஜம்ப் அவ்வளோதானா? ஓகே இங்கே பாரு ஸ்டெப்ஸ் ஏறுறியா? ஸ்ட்ரைட்டாக போய் அந்த சைடு இல்லை, இந்த சைடு போகணும். இந்த சைடு ஒரு நிமிஷம் போய் பார்த்துட்டு வந்துரு. விளையாண்டுட்டான். எடுத்துருந்த 5000 ரூபாய் கேஷ் காலி. ஜிபேல 50,000 கொஞ்ச நேரத்தில் காலி. ஏய் கைக்கு நெருமை. ஸ்டால் போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் போயிட்டு லிப்ஸ்டிக்ஸ் வந்து ஸ்வாச்சஸ் பண்ணி பார்த்தேன். இதில் ஏதாவது நல்ல கலர் இருக்கா? ஆனால் ஒரே ஒரு ஷேடோட பேர் மட்டும் தான் தெரியும். ஆனால் உமிஞ்ச மாதிரியே இருக்குன்னு சொல்லக்கூடாதுடா. அப்படி ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது சைனீஸ் ஜாப்பனீஸ் அந்த ஐட்டம்ஸ் நல்லா தான் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் வாட்டர் பாட்டில்ஸ் மட்டும் தான் வாங்கிட்டு வந்தோம். யோகிக்கு நேர்மாலிக்கோ காருக்கு அப்படின்னு சொல்லி. இங்கே கேம்பஸ் இன்டர்வியூ வந்திருக்கேன்னு சொன்னீங்க. ஆமாம் வந்திருக்கீங்க. மஞ்சள் பை தூக்கிட்டு இருக்க மாதிரி பை கொடு, நான் எடுத்துக்கிறேன். ஷூ வாங்கிட்டியா? டேய் ஷூ வாங்கிட்டியா? கார் 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 அது பேர் என்ன? நல்லா இருக்குடா. ஒரு மாதிரி ஃபங்கியாக ஒரு மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. ஐ திங்க் இது அவங்களோட ஓன் பிராண்டில் அவங்களே மேனுஃபேக்சர் பண்ணுற ஷாப் ஆட்டாக்கு. ஸோ பேர் என்ன அதுக்குள்ளே மறந்துட்டேன். கேம்பஸா? கேம்பஸ் போகலாமா? ட்ரெஸ் விடு. பார்க்குறீங்களா நான் எடுத்துகிட்டு இருக்கேன்ல, அப்படியே போகிறீங்க. பாலா? அப்பாட்ட போய் கேளு. அப்பா என்ன பால் வேணும் எடுக்கும்? சேம் கலர் பால் தூக்கிட்டு வரல. ஓடு சித்திரிங்க. ஓகே அண்ணா மாதிரி எடுத்துக்கிட்டிங்களா? என்ன பண்ணிட்டு இருக்காங்க? டெக்லத்தானில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ போயிட்டு சாக்லேட்டடா அது. போனோம். எதுக்கு வந்தோம்? நம்ம விளையாண்டு முடிச்சானா திரும்பி எங்கே போனோம்? திரும்பி மேலே ஒரு ரவுண்டு வந்துட்டு வாட்டர் பாட்டில்ஸ் வாங்கணும், அவனுக்கு ஷூ வாங்கணும், திரும்பி வந்து ஸ்நாக் வாங்கணும், அப்புறமாட்டி கேஎஃப்சி போய் கேஎஃப்சி பக்கெட் வாங்கணும், அப்புறம் வந்துட்டு அவனுக்கு வாங்கணும் போகணும். அப்புறம் வந்து கேஎஃப்சி போய் ஒரு பக்கெட் சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கோம். பியர் வாங்கியிருக்காங்க. ஸோ அதில் வந்து கூல் பர்க் வாங்கியிருக்காங்க. ஜம்ப்லாம் இல்லை சாமி, கால் எடுத்து வைக்கணும். சிக்கன் ஸ்வீட் வீடு. அவர் பாரு பெரிய இவர் பாரு தூக்கிட்டு. தாங்கள் குடிப்பது ஆல்கஹால் பீர் இல்லை, கூல் பர்க். நானும் ஆல்கஹாலுக்கு சரக்கடிச்சிட்டு புறப்பட்டு போகிறேன். ஃபுட் கார்ட் போயிட்டு வந்துட்டு கோல்ட் காஃபி வாங்கிட்டு அவங்க கேஎஃப்சியில் வந்து பக்கெட் வாங்கிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள போய் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ குடிச்சிட்டே அவங்க சாப்பிட்டுக்கிட்டே நம்ம வந்துட்டு இப்போ எங்கே போனோம்னா டிமார்ட்டுக்கு போகிறோம். ஃபைனலாக ஒரு பர்த்டேல என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். என்ன பண்ணுறோம் ஒன்றுமே புரியல. நீ எதாவது பண்ணி அவன் பிறந்த நாளுக்குன்னு நல்லா வந்தேன், தின்னேன்னு சொல்கிறல கூட எதுவுமே தின்னலையா? அவ என்ன சாப்பிட்டா? சிக்கன் ஃப்ரைட் சிக்கன் பாப்கார்ன்னு ஒன்று வாங்கினா, அதை கூட ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணல அவ. இப்போ வந்து ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா அதை மட்டும் வேணால் ஃபுல்லாக சாப்பிட்ருக்குறா. இப்போ கூல் பர்க் குடிக்கிறான், கூல் பர்க்கு. அவ்வளோதான். நல்லா அப்படி தான் டிங்கு நான் வாட்டர் பாட்டில் வாங்கியிருக்கேன். வாட்டர் பாட்டில் வாங்கியிருக்கியா? ஹலோ அங்கே பேரு அந்த குட்டி அந்த உட்டு போட்டிருக்க கேப்பு என்னோடது, இந்த பிங்க் வந்து யோகியோடது, இவனுக்கு அந்த கிரீனோடது. அவ்வளோதான். எல்லாமே வீட்டில் தான் இருக்கும். அந்த அவ்வளோ ஸ்போஷாக இருக்கிறதுலாம் நான் வந்து காரில் வைக்க மாட்டேன். பர்பிள் கலர் ஒன்று குட்டியாக வாங்கினீங்கல்ல, அதான் எனக்கு வேணா வாங்கிக்கோன்னு சொன்னேன், இல்லைன்ட்டேன். அப்புறம் என்ன, எங்கிட்ட ஆல்ரெடி இருக்கு.
மேடம் வாட்டர் கேன் வாங்குவாங்க, ஒரு வாரம் யூஸ் பண்ணுவாங்க, மறுபடியும் இன்னொரு வாட்டர் கேன் வாங்குவாங்க, மறுபடியும் இன்னொரு யூஸ் பண்ணுவாங்க, மறுபடியும் ஒரு வாரம் வாங்குவாங்க, அப்படியே யூஸ் பண்ணுவாங்க. அவன் நான் என்ன சொல்லும்போது அவன் சொல்லிட்டே இருப்பான், நான் சொல்கிற வரைக்கும் கேட்காம அப்படியே பேசிக்கிட்டே இருப்பேன். நல்லா இருக்கு லைட்டு, அப்படியே லைட் வரும்போது அப்படியே பல பல பலன்னு. என் வீட்டுக்கார லைட்டில் வெளிச்சமாக தெரியிட்டுக்கோசரமே ஓரமாக போகிறான். அதனாலயே பொறுமையாக போகிறாங்க. பாருங்க எவ்வளோ ஸ்லோவாக வந்துட்டு அது 7ல் தான் போகிறான். இப்போ 3 அட்லீஸ்ட். அது அந்த ஸ்பீட் பார்த்தீங்களா, எனக்கு கொசரமே நிறுத்திருக்கான். எதுக்காக நிறுத்துறான்? சாப்பிடவா குடிச்சிட்டு பீஸ்ஃபுல்லாக மறுபடியும் மழை தூரிட்டு இருக்கு. எனக்கு வேணாம், எனக்கு வேண்டாம், தயவுசெய்து வேண்டாம். பியர்னு பேர் இருந்தாவே சரியா குடிக்க மாட்டேன். அவ்வளோ நல்ல பிள்ளை, அவ்வளோ குடும்பம், குத்து விளக்கு. அது லெக் பீஸ் இருக்குன்னு சொல்லவே இல்லை அவ. ஒரு நிமிஷம் ஏன் அங்க வெய்ய வாட்டர் பாட்டில் ஹோல்டர்ல, இந்த பக்கம் வாட்டர் பாட்டில் ஹோல்டர்ல வை. ஏந்து போச்சு போடாம. ஏய் இந்த பக்கம் எப்பறா போடுவாங்க? இங்க எதுவுமே போடலடா. க்ளீனா இருக்க இடத்துலயே குப்பை பண்றீங்க. அவன் மட்டும் மனுஷனே இல்ல, தனியா உட்காந்துன்றான் பாரு. யாரும் வாங்கவேனா கை பிடிச்சிட்டாங்க. மட்டும் கலக்கல. லிப்ஸ்டிக் ஷேட் நல்லா இருக்கும். காலைல வந்து 4 ஷேட் போட்டேன்னா பேய் மாதிரி டக்குனு, பேய் எப்படி புஷ்ஷமா மூஞ்சி மட்டும் தெரியுமா அந்த மாதிரி பேய் மாதிரி டக்குன்னு ஆன் பண்ணேன். அதில் இந்த லிப்ஸ்டிக் ஷேட் மறுபடியும் இப்போ ரெட் போட்டேன். பட் இது ஒரு மாதிரி மாவி ஷேட் தான் தெரியுது. இது கேமரால பாரு ரெட் ஷேட் மாதிரியே தெரியுது. நம்ம காட்டுறேன், இங்கே பாரு மாவி ஷேட் மாதிரி தான் தெரியுது. நான் தான் மோமோ. பேர் என்ன? மோமோ தானே? இந்த பேய் இப்போ வந்து யோகிக்கு வந்து காலையிலேருந்தா இல்லை ஆஃப்டர்நூன்லேருந்து நடந்து போய் அதிசயமாக வந்து அம்மா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆகிட்டான். இதே விளையாண்டுடா அப்படின்னு சொல்கிறத அமைதியாக இருந்திருப்பான். மறுபடியும் டிமார்ட்டில் போயிட்டு அவன் அமைதியாக தூங்கிடுவான்னு நினைக்கிறேன். பேஸ்கெட்டில் உட்காந்துட்டானா அமைதியாக போய் பீஸ்ஃபுல்லாக வந்து ஷாப்பிங் பண்ணலாம் நான் நினச்சி போவேன். பட் எனக்கு அது நடக்காது. அனைத்து மனைவிகளின் வீட்டுக்காரர்களுக்கும் நான் சொல்லுகிறேன், பொண்டாட்டி இருக்கும் போது பொண்டாட்டி பீஸ்ஃபுல்லாக வச்சு ஷாப்பிங் பண்ண விடுங்க ப்ளீஸ், தயவு செய்து. அவங்களுக்கு அதுதான் ட்ரெஸ் பெஸ்டர். ஸோ நீங்களும் சேர்ந்து அவரை ப்ரெஷர் பண்ணி தான் பார்க்கணும்னு பண்ண வைக்காதீங்க. நான் எவ்வளோ சொல்கிறது ஒரு மனுஷனுக்காக தான். சரி நாங்கள் முதல்ல சாப்பிட்டு முடிச்சுட்டு குடிச்சு முடிச்சுட்டு வந்து பார்க்குறோம். பை பை. டிமார்ட்டில் சந்திப்போம். ஸோ டிமார்ட் வந்துட்டோம். ஸோ ஏதோ பேக்கிங் பின்னாடியே இருக்குல்ல, அந்த ஸ்பேஸ்லேயே போட்டுறேன். அப்புறம் அதுவும் இல்லாமல் போயிட போகுது. இன்றைக்கி வந்து மண்டே தான். ஸோ அவ்வளோ க்ளவுட் இருக்காது. வீக்கெண்ட் டைமும் அந்த சேலரி டே டைமும் வந்துட்டு ரொம்ப கும்பலாக இருக்கும். மந்த் எண்டோட மழை பெஞ்சா கூட ஓடி இந்த ஏறுறது கரெக்டாக இருக்கும். ஏய் வயசானவங்களை கூட வச்சிருக்க மாதிரியே நீ ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கடா. பூமரங்களையும் அப்படிதான் போயிட்டு வந்துடுறோம்டா, ஓடி வந்துடுறோம்டான்ற இல்லை அப்படின்ற. இங்கேயும் அதே மாதிரி மழை வந்துச்சுன்னா ஓடி வந்து ஏறுறது கரெக்டாக இருக்குன்ற. ஏய் ஐம் ஜஸ்ட் 24, ஷீ ஜஸ்ட் ஸ்டெப் இன் 20. நீ 28 தான்டா. நீ 19 இல்லை ஆண்டி, யூ ஆர் 20 now. ஆண்டி யூ ஆர் ஜஸ்ட் 20 now. இந்த ஏஜ்லலாம் குழந்தைய பெற்று எல்லாரும் ஆன்டின்னு கூப்பிட்ற அளவுக்கு இருக்காங்க அப்படின்னு இருக்காங்கன்னு தான் சொன்னேன். இருக்கணும்னு சொல்லலை, இருக்காங்க. ஸோ நான் உனக்கு லைக்காக ஆன்டின்னு யூஸ் பண்ணுவேன். இருக்காங்களா? இல்லை சாமி, அப்படிலாம் சாமி. நானே வந்து இப்படிலாம் தயவுசெய்து டீச் பண்ணாதீங்க எங்கள் சைல்டு முன்னாடி. சாரி. போட்டுருச்சு மண்டேயிலே டப்புன்னு. கொடுக்கணும்ல சந்தியா, நீ போய் வாங்கிட்டு போக ஓ உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் வாங்கி கொடுப்ப, எனக்கு வாங்கி கொடுப்பியா?
யோகி கூட வந்து காரம் வாங்கிட்டான், நிர்மல் கூட அவனுக்கு பாட்டில் வாங்கிக்கிட்டான். எனக்கு நானே தானே கோல்ட் காஃபி வாங்கினேன். ஓ காசுலேயே வாங்கினேன். அது எனக்கே இல்லையே, அது காருக்கு. கிண்டர் ஜாய் வாங்க வந்த. இதுதான் பர்த்டேக்கு சாக்லேட்டா? வந்து யூ ஆர் டர்னிங் டு 2020. ஜூனியர் பொண்ணுங்களுக்கா? அப்போ ஓகே, எப்படிதான் அவனோட கம்மியாக தானே இருப்பாங்க. ஃபுல்லாக டிமார்ட்டில் வந்து வீடியோஸ் அலோவ் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்துட்டு நாங்கள் பாதிலே கட் பண்ணிட்டோம். ஸோ அதில் மேட்ச் தான் மோஸ்ட்டாக, மேட்ச் அண்ட் பில்லோ கவர்ஸ். நான் வந்து ஜார்ஸ்லாம் வாங்கவே இல்லை. நான் அப்பா வந்தாருன்னா வாங்கிருக்கலாம். கீழே விழுக போகுது, பையன் இருக்கான், கேர்ஃபுல்லாக. இப்போ லிப்ஸ்டிக் ஸ்வாட்சஸ்லாம் அப்படியே கிடக்குது. இன்னும் போகலை கைஸ், தெரில. இன்சைட்டோடது தான், பட் நான் போனேன். பட் வாங்கலன்னு பார்த்தா நிர்மல் டைம் அப்படின்னு சொல்லி கடைப்பேத்திட்டு கூப்பிட்டு வந்துட்டான். வாங்கலை. அதுவும் இல்லாமல் நான் கேட்டேன், ஏன்ப்பா டிம்மாறீங்க? யாரா மக்கரி? யாரா சொல்லி கொடுத்தானா? அதானே சித்தி. அவ கூட சேராத, நீ யார் கூட வேணா சேர, அவ கூட சேராதடா, சேராத. சேஞ்சனா குட்டிச்சோராயிருவேன். சேருவியா? மாட்டேன், வளர்ந்துட்டேன், நான் சேர மாட்டேன். முடிய நோத்துறாடே, ஆளும் முடியும் முடிய நோத்துறா. இதுதான் எங்க மூஞ்சி, ஆனா நாங்க இப்படிதான் இருப்போம். டிமார்ட் போய் ஒழுங்கா ஷாப்பிங் பண்ணல. போடு. சாக்கிட்டு போன் பாரு. என்னோட ஆளு கியூட்டி பைஸ் நம்ம தானே? ஆமா, கியூட்டி பைஸ். கியூட்டி பைஸ்னா அவட்ட முதல்ல என்னன்னு கேள. அம்மா சொன்னா கேப்பியா சாமி? அம்மா கிட்ட செய்யறாத. என்னன்னு தான் கேட்டான். கேட்டதுக்கு பதில் தெரியாதுன்னா அப்படி கொத்து விட்டுருவாங்க. எங்களுக்கு வந்து என்ன பண்றதுன்னே தெரியல. இப்ப போயிட்டு செல்வி மெஸ்ல சாப்பிட்டு போலான்னு நான் சொன்னேன். கார்ல சாப்பிட்டு போகலான்னு சொன்னேன். பட் ஆனால் பார்சல் வாங்கிட்டு போகலான்னு சொல்றாங்க. அப்பா ப்ளீஸ், எனக்கு பிரெயின் ஒரு 4 பிரெயின் மட்டும் ஒதுக்கி வச்சிருங்க, எடுத்து வச்சிருங்க ப்ளீஸ் ப்ளீஸ். எனக்கு பிரெயின் தான்ப்பா உசுறு. தட்ஸ் மட்டன் பிரெயின். ஐ நீட் மட்டன் பிரெயின். வீட்டிலே செய்ய மாட்டேங்கிறாங்க. நீ ஏன் செஞ்சு சாப்பிடலாம்லம்மானா எனக்கு செய்ய தெரியாது. நான் ஒன்றும் நல்லா சமைக்கிற பொண்ணும் கிடையாது, டெய்லி சமைக்கிற பொண்ணும் கிடையாது. ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன். அவதான் அப்படியே நான் அவளே சொல்கிறது பதிலாக நானே சொல்லிக்கிறேன். ஸோ நான் வந்து எனக்கு பிடிச்சிச்சுன்னா நான் சமைப்பேன், எனக்கு திடீர்னு தோணுச்சா சமைப்பேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 days நானே தான் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு சாப்பிட்ருக்கேன். எனக்கு திடீர்னு சந்தியா காலேஜ் போயிருந்த அன்னைக்கு நான் வந்து மார்னிங் சாண்ட்விச் செஞ்சு நல்ல சீஸ் வச்சு, டபுள் சைட் சீஸ் வச்சு சாப்பிட்டேன். நான் மட்டும், சந்தியா அம்மாவும் நானும். அந்த மாதிரி இது ஓபன் பண்ணுங்க. அந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றா சாண்ட்விச் மார்னிங், இன்னைக்கு பணியாரம், நேற்று சம்திங் என்னென்னவோ அது இது நான் செஞ்சு சாப்பிட்றேன். மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு நாள் செஞ்சு சாப்பிட்றேன். எனக்கு தோணுச்சுன்னா தான் செய்வேன். திடீர்னு வந்து எனக்கு ஏதாவது ஒரு மொக்க போடுதே, போர் அடிக்குதுன்னு நினச்சுன்னா நான் குக்கிங்க்கு இறங்கிடுறேன். இட்ஸ் ஓகே, நம்ம போகலாம். போயிட்டு முதல்ல பார்சல் வாங்கிட்டு நான் உங்களை பார்க்குறேன் செல்வி மெஸ்ஸில். அவ்வளோதான், ஒன்றும் இல்லை. சாப்பிட்டே போகலாமா? வாங்கிட்டு தான் போகலாமா? வாங்கி போனால் வீட்டில் போய் நானே குழம்பு ஊற்றி நானே உட்காந்து நானே சாப்பிடணும். கடைக்கு போனால் அவங்களே பரிமாறி நம்மள்ட்ட. செல்வி மெஸ் வந்தாச்சு. ஸோ வாங்கிட்டு எப்பயுமே இங்கே வந்தோடனே நம்ம வந்து வெயிட்டிங்க்கு ஒரு டோக்கன் கொடுப்பாங்க. ஸோ அதையே வாங்கியாச்சு, வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அவங்க பார்சல் கட்டிட்டு கூப்பிடுவாங்க. அது வரைக்கும் நான் போயிட்டு வெளியே அந்த ஸ்டூலில் உட்காந்துக்க வேண்டியதான். வேறு ஏதாவது வேணுமான்னு கேட்க போகிறேன். நல்லா இருக்கா லைட்டு? நம்ம காரோட லைட்டு தான். இதுவே போத மாட்டேங்குப்பா. அவனுக்கு உடைக்கணும். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to me. அங்க அப்பா வராரு. புல்லட் ஓட்டுவார். இப்படி உட்காந்து நம்ம புல்லட் ஓட்டுவார். இப்படி இல்லை, இப்படி சைடா ஒரு பாருங்க. ஃபேன்சியா வர பாருங்க. ஃபேன்சியா வராரா?